இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் ஒரு குட்டி கஸ்டமர் ஒருத்தங்க ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டு எனக்கு இந்த டிசைனில் கேக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே டிசைனில் நம்ம செஞ்சு கொடுத்த கேக்கு தான் இது. அந்த குட்டி கஸ்டமர் வேறு யாரும் கிடையாது, என்னோட மகள் தான். அவளோட பிறந்த நாளுக்காக அவள் ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிட்டு அம்மா எனக்கு இதே டிசைனில் கேக்கு செஞ்சு தருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தா. ஓகே நம்ம வேறு என்ன பெருசாக செய்ய போகிறோம் பாப்பாவுக்கு, இதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இந்த கேக்கை செய்ய ஆரம்பித்தேன். இந்த கேக்கு செய்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே ஒரு கோன் ஒன்று வரும். ஸோ அந்த கோன் செய்கிறது தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அது மார்க்கெட்டில் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், நம்ம வழக்கம் போல் ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிட்டு ஐஸ்கிரீமை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அந்த கோனை வச்சு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இது 1 kg ரசமலாய் கேக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தையும் சந்தோஷப்பட்டால் நம்மளும் சூப்பராக இந்த கேக்கை டிசைன் செஞ்சு முடிச்சிருந்தோம். நீங்கள் புதுசாக இப்போ தான் பேக்கிங் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும், ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி டிசைன் பண்ணுறப்போ உங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.